கோவையில வந்து பாஷா வந்து காவல்துறை மறைமுக அனுமதி சார். ஒருத்தருடைய இறுதி ஊர்வலங்கிறதுல வந்து பாரபட்சம் பார்க்க முடியாது. யாரும் ஒரு பெரிய கூட்டமாக போற போது அங்க காவல்துறையினர் இருக்க வேண்டியது அவசியம்தான். அதுவும் பாட்ஷாவுடைய இறுதி ஊர்வலத்துல எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக போதுமான அளவுக்கு பாதுகாப்புகள் செய்வதிலே எந்த தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அவர் சிறையில இருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகுதான் இறந்திருக்கின்றார். எனவே இதற்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. அந்த இறுதி ஊர்வலம் அந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் பெருந்தலாக கூடி சென்றால் அந்த ஊர்வலத்துக்கு நாங்கள் பொறுப்பாகவும் முடியாது. திமுக வந்து சமூக விரோதிகளுக்கும் சமூகத்திற்கு பதவியும் அதிகாரமும் கொடுக்கிறதா வந்து அண்ணாமலை. அதாவது சமூக விரோதிகளுக்கும், அதாவது பல்வேறு வழக்குகளிலே சிக்கி இருக்கின்றவர்களுக்கும், கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில் இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும் கட்சிகளை சேர்த்துக் கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல. ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோடு பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு பெயர் பட்டியலை தர தயாராக இருக்கின்றோம். திமுகவில் அப்படி தெரிந்து நாங்கள் செய்வது கிடையாது. எங்காவது தெரியாமல் அப்படி நடந்து விட்டால் உடனடியாக தளபதியினுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் நீக்கப்பட்டு பாஜக வந்து எழுச்சியா இருக்கு, ஆயுதங்கள் எடுக்கக்கூடாதுன்னு வந்து நாங்க வந்து அடக்கி வச்சிருக்கோம். அதே அண்ணாமலை பாஜக ஆயுதத்தை எடுத்தாலும் என்ன எடுக்காட்டி என்ன அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க எப்போதுமே கையில ஆயுதத்தை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்பது நாடறிந்த விஷயம்தான். அதனால அதை பத்தி எல்லாம் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதி வழியில் செல்வதைத்தான் விரும்புகிறோம். மக்களை சந்தித்து மக்களால் ஆட்சியை நடத்துவதுதான் எங்களுடைய தலைவருடைய விருப்பம்.